கவர்மெண்ட் மேல கடுப்பாகி ஒரு சாதாரண மனுஷன் செஞ்ச தரமான சம்பவம். மார்வின் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. நேர்மையா அவர் பாட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அவரோட கடைக்கு பக்கத்திலேயே ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி வர போகுதுன்ற நியூஸ் வருது. அந்த சிமெண்ட் ஃபேக்டரி வந்துச்சு அப்படின்னா இவரோட கடைக்கு வர போற வழி பிளாக் ஆயிரும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டு நேரா மேயர்கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஆனா மேயர் கண்டுக்கவே இல்லை. மேயர் கண்டுக்காதனால இவர் கோர்ட்டு பக்கம் போறாரு. கோர்ட்டுக்கு போய் வேலைக்கு ஆகல. இந்த ஃபேக்டரி வந்துச்சு அப்படின்னா நம்ம தொழிலெல்லாம் பாதிக்கும், வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாரு. அதுவும் வேலைக்கு ஆகல. கடைசியா ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாரு. ஆனா அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியும் இவரை எதிர்த்தே நியூஸ் போடுறாங்க. அதிகாரத்துல இருக்கவங்களும் அந்த ஃபேக்டரி ஓனரும் இவரை ஒரு மனுஷனாவே மதிக்கலையா. யாரா லூசு போய் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. இதனால மார்வினும் வெறுத்து போயிடுறாரு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு அவரோட கடையை அவர் திறக்கவே இல்லை. 1.5 வருஷம் கழிச்சு ஜூன் 4, 2004 அவரு கடையை உடைச்சிட்டு ஒரு புல்டோசர் ஒண்ணு வெளியில வருது. இந்த மனுஷன் 1.5 வருஷமா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஜாப்பனீஸ் புல்டோசர் வாங்கி அந்த